சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள், நோயாளிகள், செய்தியாளர்கள் ஆகியோர் பரஸ்பரம் குற்றம் சாட்டி ஒரே நேரத்தில் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜய் என்ற கல்லூரி மாணவருக்கு முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை என அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். பயிற்சி மருத்துவர்கள் தாக்கியதாக கூறி அவர்கள் போராட்டமும் நடத்தினர். அதேவேளையில் சிகிச்சை பெற வந்த மாணவரின் உறவினர்கள் தாக்கியதாக கூறி பயிற்சி மருத்துவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த நோயாளிகள் உள்பட ஏராளமானோர் பாதிக்கப்பட்டனர். பயிற்சி மருத்துவர்களின் போராட்டத்தால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டதாக கூறி அவர்களது உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். இதனிடையே செய்தி சேகரிக்க சென்றபோது பயிற்சி மருத்துவர்கள் தாக்கியதாக கூறி செய்தியாளர்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதில் அனைத்து தரப்பினரின் போராட்டமும் முடிவுக்கு வந்தது. பயிற்சி மருத்துவர்களின் சாலை மறியலால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு அங்க இருக்க டாக்டர்ஸ் வந்து போடி நீ உங்களெல்லாம் யாரடி உள்ள விட்டதுன்னு எங்களை வந்து போடி வாடி நீ எங்க எல்லாரையுமே பேக தூக்கி அடிச்சு அங்க இருக்க டாக்டர்ஸ் அங்க இருக்க லேடி ஜென்ஸ் டாக்டர்ஸ் இன்னடி கையை நீட்டி பேசுற போடி வெளியேன்னு சொல்லிட்டு எங்களை அசிங்கமா பேசி எங்களை அடிச்சு துரத்திருக்காங்க. எல்லா பேஷண்ட் கூட ஒரு அட்டெண்டர் அல்ல 2 அட்டெண்டர் உள்ள அலோவ் பண்ணுவோம். அதான் எங்களால முடியும். ஒரு பேஷண்ட் பதில 10 பேர் இருந்தா வேலை பாதிக்கப்படும். எவ்வளவு பேர் இருக்காங்க உள்ள 100 பேருக்கு மேல இருப்பாங்க. எல்லாருக்கும் அட்டெண்டர் வெளில விட முடியாது. இதை வந்து வெளியில போன்னு சொன்னதுக்கு they are fabricating things மாத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் டாக்டர் அசிங்கமா திட்டி அந்த ஃபீமேல் டாக்டரையும் தள்ளி விட்டுட்டு 3 லேடிஸ் வந்து அவங்க தள்ளி விட்டுட்டு வெளியில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் கூட்டத்தை பார்த்தோன்னா அவங்க ஓடி போயிட்டு இப்போ ஒரு கூட்டத்தை கூட்டு வந்து they are fabricating things எல்லாமே. பெட்டு கூட இல்லை சார், தரையில் படுக்க வச்சிருக்காங்க சார் அம்மாவை. ஒரு வந்து பார்க்கறதே இல்லை சார் டாக்டர். எவ்வளோ நேரம் போய் கேட்டாலும் மதிக்கிறதே கிடையாது எப்பயுமே. எத்தனை டைம் அவங்க பின்னாடி தெரிஞ்சாலும் அதுக்கு தேவையானதை பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். அம்மா வழியில் துடிச்சின்னு கீழே படுத்துட்டு இருக்காங்க. அவங்க வர மாட்டேங்கிறாங்க சார். அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண சார், அதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சார்.